friends, welcome back to Faisal's View. இன்னைக்கு நம்ம வீடியோல Paytm அப்ளிகேஷன் மூலமா எப்படி இன்ஸ்டன்ட்டா பர்சனல் லோன் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம பேஜோடைய புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பேடிஎம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மணி டிரான்சாக்ஷன், ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், அதுக்கு பே பண்ணுறதுக்குலாம் நம்ம இந்த பேடிஎம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் பேடிஎம் இதுக்கு மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் இதில் நீங்கள் பண்ண முடியும். அதில் ஒன் ஆஃப் த விஷயம் தான் லோன். ஸோ இது மூலிமா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் உட்காந்துக்கிட்டே அதில் தேவைப்படுற சில ப்ராசஸ் மட்டும் பண்ணால் போதும். உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு லோன் சாங்ஷன் பண்ணி உங்களோட மொபைலுக்கே வித்தின் 2 to 3 minutes சாங்ஷன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் 5 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து லோன் எடுத்துக்க முடியும். அதுவும் முக்கியமான விஷயம், வெறும் 2 நிமிஷத்தில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ஸ்டெப்பு, என்னென்ன ப்ரொசீஜரு, என்னென்னலாம் பண்ணால் லோன் இதில் கிடைக்கும், என்னென்னலாம் பண்ணால் லோன் கிடைக்காம போகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சொன்னதே தான், கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் புரியும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நார்மலாக வந்துட்டு பேடிஎம் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பர்சனல் லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆரோ மார்க் காமிக்குது இல்லையா, ஸோ இந்த ஆரோ மார்க்கை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் பார்த்துருப்பீங்க, 5 lakhs வரைக்கும் லோன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதாவது 5 லட்சம் ரூபா வரைக்கும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் வெறும் 2 நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லோன் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பேடிஎம் அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒரு தடவை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து புது ப்ராசஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதாவது டென்யூர் இன்க்ரீஸ், ஏதோ ஒரு ப்ராசஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் எப்பயுமே லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடைய அப்டேட்டட் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பர்சனல் லோனை வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற ஒரு டிஸ்க்ளைமர் தான். ஸோ உங்களோட ரொம்ப எமர்ஜென்சி, வேறு ஆப்ஷனே எனக்கு இல்லை அப்படிங்கிற மட்டும் இந்த லோன் அப்ளிகேஷனை நாடி போங்க. இல்லைனா தயவு செஞ்சு லோன் அப்ளிகேஷன் மறுபடியும் அந்த இடத்துல ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் தான் தெரியும். இதில் வந்துட்டு உங்களோட பேன் கார்டு, டேட் ஆஃப் பர்த், உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்களோட பேன் கார்டு நம்பரை பர்ஃபெக்டாக கொடுத்துக்கோங்க. அதில் கொடுத்துருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இதில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேஒய்சிக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அதனால் வந்துட்டு உங்களோட பேன் கார்டுலேயோ ஆதார் கார்டுலேயோ எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி நேம், ஒரே அட்ரஸ், ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் 99% இருக்குங்க. அதனால் அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. இந்த பேடிஎம் மூலிமா நீங்கள் லோன் எடுக்கும்போது மொத்தம் 4 ப்ராசஸ்ங்க. அதாவது உங்களோட டீட்டெயில் கொடுக்கணும், கேஒய்சி வெரிஃபிகேஷன், அதே மாதிரி லோன் அப்ரூவல், அதே மாதிரி ரிவ்யூ அண்ட் டிஸ்போஸ். இந்த 4 ப்ராசஸ் தான். உங்களோட டீட்டெயிலுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டு டீட்டெயில், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், உங்களோட இமெயில் ஐடி அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு கீழே வந்து ப்ரொசீட் ஃபார் ஆஃபர் கன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு கொண்டு போவோம். இதில் வந்துட்டு நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்களா, எந்த கம்பெனியில் சேலரி வாங்குறீங்க, எவ்வளோ இன்கம் வருஷத்துக்கு, உங்களுடைய வீட்டு அட்ரஸ் என்ன, பின்கோடு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கேட்கும். அந்த லோன் எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில், ஆக்குபேஷன் டீட்டெயில், லோன் ஆஃபர். இதில் பேசிக் டீட்டெயிலில் இந்த டீட்டெயிலாம் கொடுத்துருவீங்க. உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயில் தான் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறது. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். கன்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷன் கொடுத்தோடனே உங்களை வந்துட்டு கேஒய்சி கன்ஃபர்மேஷன் போதும். அதாவது உங்களுடைய உங்களை செல்ஃபி எடுக்க சொல்லும். அதாவது ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ண சொல்லி எடுக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, இல்லைன்னா பிளர்ராக ஒரு இமேஜாக இருக்கக்கூடாது, ரொம்பவுமே வந்து கிளியரான ஒரு இமேஜாக இருக்கணும், மொபைல் ஷேக் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்பவுமே வந்து கீனாக பார்க்கணும். கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கழட்டிகிட்டே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சமே ஷேக் ஆகிருந்துச்சு, இல்லை ப்ராப்பராக விழுகலை அப்படின்னா மறுபடியும் எடுக்க சொல்லும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த கேஒய்சி ப்ராசஸ். அடுத்த கேஒய்சி ப்ராசஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வந்துட்டு ஃபோட்டோவாக வச்சுக்கோங்க, இல்லை டாக்குமெண்ட்டாக வச்சுக்கோங்க. அதை நீங்கள் இதில் வந்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஒய்சி ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆயிருக்கு, அட்ரஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னா லோன் சாங்ஷன் ஆகாது. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட், உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டென்யூரை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் மாதம் எவ்வளோ கட்டுவீங்க, அதாவது 12 மாதத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 12 மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க மாதம், அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துடும். அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 12 மாதம் எடுத்திங்கன்னா இவ்வளோ, 18 மாதம் எடுத்திங்கன்னா இவ்வளோ, 16 மாதம் எடுத்திங்கன்னா இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கும். நீங்கள் அதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 மாதத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மாதம் எவ்வளோ கட்டுவீங்கன்னு இருக்கும். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட அசல் எவ்வளோ கட்டுவீங்க, டேக்ஸ் அதில் எவ்வளோ கட்டுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்தில் பேக் எண்டில் ப்ராசஸ் நடக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சேங்ஷன் ஆகுதோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். இந்த அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர், இதுக்கு முன்னாடி நீங்கள் லோன் வாங்கி எப்படி கட்டியிருக்கீங்க அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்துட்டு லோனுக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷனில் முடிஞ்ச அளவுக்கு லோன் அப்ளிகேஷனை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொடுத்த தகவல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லோன் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.